கள்ளக்குறிச்சியில விஷ கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. மேலும் இதனால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வரக்கூடியவங்களுடைய குடும்பத்தாருக்கு 50,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்குறதுக்கான உத்தரவையும் அவர் போட்டிருக்காரு. மேலும் இந்த சம்பவம் தொடர்பா விசாரணை ஆணையம் அமைச்சு இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில விஷ கள்ளச்சாராயம் அருந்தினதால 100க்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தாங்க. இதுல 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துட்டதா தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை எடுத்துட்டு வரதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தாருக்கு நிவாரண நிதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னும் இப்போ சிகிச்சை எடுத்துட்டு வரக்கூடியவங்களுடைய குடும்பத்தாருக்கு 50,000 ரூபாய் தலா ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் வழங்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு.